हर हर नमः पार्वती पतये हर महादेव गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुस्वामिनः श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गलाजनः शङ्करो देवः तं वन्दे कुञ्जमाननम् வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷாருவார் தமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணாநாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् कुण्डलिकुमारी कुटिले चण्डिचराचर सुवित्रिचामुण्डे गुण्ये गुहारिणे गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः 1919 வருஷத்திலிருந்து 1939 வருஷம் வரைக்கும் 21 வருஷம் பெரியவா காசி யாத்திரை பண்ணினா. ஒருத்தர் காசி யாத்திரை பண்ண 21 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு அதிசயம். நமக்கெல்லாம் காசி யாத்திரை பண்றதா இருந்தால் மிஞ்சி மிஞ்சி போனால் எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம். ஆனால் பெரியவாளுக்கு 21 வருஷம் ஆச்சு அப்படின்னா இந்த காசி யாத்திரை அப்படிங்கிற ஒரு சாக்கில் நமது பாரத தேசத்தில் உள்ள பல புண்ணிய க்ஷேத்திரங்கள், பல புண்ணிய தீர்த்தம், அதோட பெருமையெல்லாம் உலகத்திற்கு அறிவிக்கிறாப்புல பெரியவாளோட யாத்திரை. அதுவே பெரிய அதிசயம்தான். இப்படி பெரியவா இங்கே யாத்திரை பண்ணா அப்படிங்கிறது பார்த்தோம். அது போகிற இடங்கள்லாம் பெரியவா பாதம் பட்ட இடத்தெல்லாம் என்ன அதிசயங்கள் பல நிகழ்ந்தது. அதில் சிலதை பார்க்கலாம். அற்புத காண்டம் அப்படின்னு பெரியவாளோட மகிமை பண்ணின சில மிராக்கிள்ஸ். இதுக்கு முன்னால முக்கியமான ஒரு விஷயம் நாம தெளிவடைய வேண்டியது, இந்த மிராக்கிள்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும். படி அப்படின்னு. ஆனால் பெரியவா பண்ண இந்த மிராக்கிள்ஸ், பெரியவாளோட லீலைகளை கேட்டு நமக்கு வர வேண்டியது பிரமை இல்லை, பிரமிப்பு இல்லை, அதில் ரமிக்கணும். பாலபெரியவா ஒரு நாளைக்கு சொன்னா, பெரியவாளை பற்றி கேட்டு ரமிக்கணுமே வழி பிரமிக்கப்படாது அப்படி. அதில் மனசு கரையணும், கரைஞ்சு பெரியவாள்கிட்ட பக்தி வரணும். அதுதான் ரமிக்கிறது. அது இல்லாத பிரமிக்கிறது அப்படின்னா இப்படியா அப்படின்னு உடனே நமக்கு இப்படி பண்ணுவரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி பண்ணல அப்படின்னா உடனே ஒரு டிசப்பாயின்மெண்ட். அதுக்கு மேல என்ன ஆயிடும், இது பண்றவா வேற யாரான்னு இருக்காளன்னு தேட ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பிரமையை போக்குறது தான் குருவோட சந்நிதியிலே, ஒரு ஞானி சன்னதியில, ஒரு மகான்கள் சன்னதியில் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிற பிரமையும் போகணும். அது இல்லாம அங்க ஒரு பிரமை வந்துடுத்து அப்படின்னா அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி பெரியவாளோட மிராக்கிள்ஸை கேட்டு, பெரியவாளோட மகிமையை கேட்டு நாம ரமிச்சு பெரியவாள்கிட்ட பக்தி வரட்டும், பிரியம் வரட்டும், பிரமை வர வேண்டாம் அப்படின்னு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். பெரியவா போற இடங்கள்லாம் இந்த மிராக்கிள்ஸும்
இந்த அற்புதங்களும் பெரியவா வேணும்னு சங்கல்பம் பண்ணி பண்றது இல்லை. ஞானிகளோட சன்னதியில தானே நடக்கிறது. ஞான சம்பந்தரும் அப்புறம் திருவையாறு தரிசனம் பண்ண அப்படின்னு போறா. காவேரிக்கு இந்த கரையில இருக்கா, அந்த கரையில எதிர்கரையில ஐயாரப்பர் இருக்கு. காவேரியிலேயே வெள்ளம் பிரவாகமா போறது. எப்படி தாண்டி போறது? இந்த காலம் மாதிரி பிரிட்ஜ் இல்லை, பரிசல் ஓடத்துலதான் போகணும். ஆனா போகணும்னா எதுவும் வழி இல்லாத இருக்கிறதே. அப்ப இங்கேருந்து பதிகம் பாடுற ஐயாரப்பரை குறிச்சு பாடினோம்னு காவேரி அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் தண்ணி நின்னுடுறது. நடுப்புற வெறும் மண்ணா இருக்கு. நடந்து போற அப்படின்னா இது அப்புறம் சுவாமிகளோ ஞான சம்பந்தரோ வேணும்னு பண்றது இல்லை. உடனே இவ போற இடத்துல தண்ணி இல்லாத இப்படி பண்ணுவாடா அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. அது மகான்கள் சன்னதியில தானே இது மாதிரி இயற்கைக்கு புறம்பான பல விஷயங்கள், புறம்பு அப்படின்னு கூட சொல்லக்கூடாது, இயற்கையை மீறின பல விஷயங்கள் நடக்கும். அது மாதிரிதான் பெரியவா சன்னதியிலையும் சந்நிதி விசேஷத்தினாலேயே இப்படி சில விஷயங்கள் நடக்கிறது. இதை நடத்தி காமிக்கணும், ஜனங்களை பிரமிக்க வைக்கணும், அது மூலியமா தங்கிட்ட கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற சங்கல்பம்லாம் வாழ்க்கை லவலேஷம் கூட கிடையாது. அப்படி பெரியவாளோட சந்நிதியில நடக்கிற பல அதிசயங்கள். பெரியவா 1931ஆம் வருஷம் காசி யாத்திரையில செங்கல்பட்டுல இருக்கா. செங்கல்பட்டுல இருக்கிறதே தான் மேல்நாட்டு தத்துவ மேதையான பால் பிரண்டன் பெரியவாளை பத்தி கேள்விப்பட்டு வர. பெரியவாளை தரிசனம் பண்ண செங்கல்பட்டுக்கு வந்திருக்கார். அவர் ஒரு ஆராய்ச்சி காரணத்துக்காக வந்தார். இந்த பாரத நாட்டுல பல மகான்கள் இருந்ததா, பல தினசான விஷயங்கள்லாம் நடந்ததா நமக்கு புராண இதிகாசங்கள்லாம் சொல்றதே. நிஜமாவே இப்படி உலகத்துல ஒருத்தரால நிகழ்த்த முடியுமா, நடக்குமா, அப்படின்னா தபஸ் உள்ளவாழ்லாம் இருக்காளா, இந்த காலத்திலையும் இருக்க முடியுமா அப்படின்லாம் ஒரு ஆராய்ச்சி நோக்கில் இந்த பாரத தேசத்துல வந்து அவர் தேடி பார்க்கறதே பல ஆச்சரியமான விஷயங்கள். அதெல்லாம் வர்ணிச்சு சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா அப்படின்னு புஸ்தகமா வர்ணிக்கிறார். அதுலதான் ஒரு அத்தியாயம் பெரியவாளோட சந்நிதியில தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எழுதுறார். வெங்கட்ரமணி அப்படின்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பெரிய ப்ரொஃபஸரா இருந்தவர். அவரோட அறிமுகத்து மூலியமா தான் அவர் பெரியவா பக்தர். அவர் சொல்லிதான் இவர் பெரியவாளை அழைச்சுன்னு வர்றார். அது வரைக்கும் ஒரு மேல்நாட்டுக்காரர் வெள்ளக்காரருக்கு பெரியவா தனியா இன்டர்வியூ கொடுத்து பேசினதெல்லாம் இல்லை, இவர் தான் முதல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி வரத்தே பெரியவாளை பார்த்துட்டு பலவிதமான விஷயங்கள், சந்தேகங்கள்லாம் கேட்கிறார். பெரியவாளும் அவருக்கு பல விஷயங்கள் சொல்றார். அப்போ அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பெரியவா என்ன சிஷ்யனா ஏற்றுக்கணும், என்னோட ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரியவா உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்க பெரியவா சொல்றா, நான் ஒரு மடாதிபதின்னு இருக்கிறதுனால இந்த மடத்துக்குன்னு சில கட்டுப்பாடெல்லாம் இருக்கு, நியமம்லாம் இருக்கு, அதை மீறி நான் செய்ய முடியாது. தனி ஒருத்தருக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணி அவளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தன்னால கவனம் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ எனக்கு வழி கிடையாது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, இல்லை உனக்கு இது மாதிரி பண்ணக்கூடிய 2 பேர் இருக்கா, இப்பவும் இருக்கா. அதுல ஒருத்தர் காட்டிலே இருக்கிற ஒன்னால கண்டுபிடிக்க முடியாது, இன்னொருத்தர் திருவண்ணாமலையில இருக்க மகரிஷின்னு சொல்லுவான். அவரப்போ அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ உன்னோட வாழ்க்கைக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உனக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல பால் ரெண்டனுக்கு ஆச்சரியமா இருந்தது. காரணம், இப்படி பெரியவாளை பார்க்க வர்றதுக்கு 2ஆம் நாள்தான் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் ரமணரோட சிஷ்யர் பக்தர் அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து எங்க குருநாதரை பார்க்கணும், உங்களுக்கு அதனால பயன் இருக்கும் அப்படின்லாம் சொல்றார். ஆனா பால் பிரண்டன் ஊருக்கு போகணும்,
தன்னோட நாட்டுக்கு போகணும். கடைசியா தன்னோட பயணத்துல பெரியவாளை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு போறதா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் சொன்னார், எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் வராப்புல இல்லை, இன்னொரு தடவை உங்க குருவை பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சுட்டார். அனுப்பிச்சா இங்க பெரியவாளன்னா அவரை பார்த்துட்டு போங்கிறா, அவர்கிட்ட போ, உனக்கு எல்லாம் வேணுங்கிறது கிடைக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அவர் கடம்படுத்தி அவரை பார்க்காத இந்த ட்ரிப்ல நீ ஊருக்கு போக மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு போங்கிறா. சொன்ன வரத்தே கார்ல வரத்தே வெங்கட்ரமணிட்டு சொன்னேன், எனக்கு இதுதான் ஆச்சரியமா இருக்கு. 2ஆம் நாள் தான் ஒருத்தர் சுப்பிரமணியன்னு ஒருத்தர் வந்து தன்னோட குருவை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னேன். நான் இல்லைன்னு சொன்னேன், இப்போ எனக்கு டைம் இல்லை, முடியாதுன்னு சொன்னேன், அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு. ஆனா இப்போ பெரியவாளா அவரையே ரெஃபர் பண்ணி அவரை பார்த்துட்டு போகணும்னு சொல்றதோட இல்லை, இந்த ட்ரிப்ல அவரை பார்க்காத போக மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு வேற சொல்றா. அதனால நான் என்னோட ப்ரோக்ராம்ல ஆல்டர் பண்ணிக்கிறேன், பெரியவா சொன்னதுனால அதை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னா சொன்னார். ஆனால் ஒரு இது கஷ்டம் என்ன அப்படின்னா, அந்த சுப்பிரமணியம் மெனக்கிட்டு வந்து இப்படி கூப்பிட்டார். அவர் சுப்பிரமணியங்கிறது பேர் தெரியறத வழியா அவரோட ஃபோன் நம்பரா இல்லை அட்ரஸா ஒண்ணுமே வாங்கி வச்சுக்கல. இப்போ அவரை கான்டாக்ட் பண்ணினா அவரை அழைச்சின்னு போறதுக்கு சௌரியமா இருக்கும். ஆனா அவரை பத்தி நமக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நான் வாங்கி வச்சுக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டே வர வந்தா இவர் தங்குற விடுதி லாட்ஜிக்கு வந்தாக்க ரொம்ப லேட் ஆயிடுது, மிட் நைட் ஆயிடுத்து வரத்துக்கு. அந்த லாட்ஜுக்குள்ள நுழையிறதே திரும்பி பார்த்தா அந்த ரிசப்ஷன்ல ஒருத்தர் ஓரமா உட்கார்ந்து இருக்காரு. யாருன்னா சுப்பிரமணியம். இவர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது இன்னும் எல்லாமே ஒரு அமானுஷ்யமா இருக்கு. பெரியவா அவர் பாருன்னு சொன்னா பார்க்காத போக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னா, சரி அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவர்கிட்ட அழைச்சிட்டு போறவரை நமக்கு ஒன்றும் அட்ரஸ் வச்சுக்கலன்னா இப்போ அவரே வந்து நிற்கிறார். எப்படி வந்தார் இதை பார்த்தோன்னா ஆச்சரியமா இருந்தது. சுப்பிரமணியம் உன்னதான் கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னி, எப்படி நீ வந்த அப்படின்னு, உனக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி வந்த அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், என்னமோ தெரியாது, இன்னைக்கு இங்க பார்க்கணும்னு தோணிட்டு உங்கள்கிட்ட, அதனால வந்தேன். இதுதான் அதிசயம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து கோஇன்சிடென்ஸ் இல்லை, தானே எதேர்ச்சியா நடக்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு ஏதோ ப்ரீ பிளான்டா ப்ரோக்ராம்டு ஒரு விஷயமா தெரியுது. ரொம்ப சந்தோஷம். சரி உடனே இவர்கிட்ட, உன்னோட குரு தானே மகரிஷின்னு சொல்லுவா அப்படின்னா, எஸ் ஆமா எங்க குரு தான் அப்படின்னா. சரி நான் என்னோட ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணிட்டாச்சு, நாளைக்கு காத்தால நீ உங்க குருட்ட அழிச்சுன்னு போற. இப்போ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால நான் படுத்துன்னு தூங்குறேன், நீனும் இங்க படுத்துக்கோ, நாளை காத்தால வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வேறு ரூமுக்கு போயிட்டேன். போய் ரூமில் போய் படுத்துக்கிறார். ஆல்ரெடி லேட் நைட் ஆயிடுச்சு. படுத்துண்டா படுக்கையில பரண்டு பரண்டு படுக்கிறார், தூக்கம் வரல. ஏன் நீங்க அந்த செங்கல்பட்டில் பார்த்த அந்த பெரியவாளை தரிசனம் பண்ணினது, அந்த இம்பேக்ட் அதுவே சுற்றி சுற்றி வந்துனே இருக்கு. நமக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணும், இப்படிதான் இருக்கும். அதில் ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளை திருப்பி 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 சுற்றி சுற்றிட்டே இருக்கும். இவர் வந்து படுத்துனுக்கிறதே லேட்டாக தான் படுத்துட்டு, டயர்டாக இருக்குது, தூங்கணும்னு சொன்னவருக்கு படுக்கையில் படுத்துட்டு இருக்க, லைட்டெல்லாம் அனுப்பிச்சாச்சு, ஆனால் தூக்கம் வரல, புரண்டு புரண்டு படுத்துரு. அதுக்கப்புறம் அவர் சொல்ற, எப்போ என்ன அறியாத நான் தூங்கினேன்னு எனக்கு டைம் தெரியாது, ஏதோ தூங்கியிருக்கு, தானே கண் அசந்துருளையே சொல்லியிருக்கு. அப்படி அசந்து தூங்கி இருக்கிறது திடீர்னு உடம்பு முழுக்கிலும் ஏதோ மின்சாரம் பஞ்சாப்புற ஒரு உணர்வு. திடீர்னு அப்படின்ட்டு கண்ணை முழிக்கிறார். கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த உள்ள முழுக்களும் அரைய முழுக்களும் இருட்டா இருக்கு. அதுல ஒரு மூலையில மினுக்கு மினுக்குன்னு லைட்டு ஒரு வெளிச்சம் தெரியுது. ஏன்னா இந்த ரூம்ல எப்படி வெளிச்சம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு, இது ஒரு கால் கனவா நனவா, இது தூக்கத்துல நடக்கிறதா இல்ல முழிச்சு நிற்கிறதே நடக்கிறதா தெரியல. அதனால அவர் சொல்ற, என்ன கிள்ளி பார்த்துட்டேன், இல்ல இல்ல இது முழிச்சுட்டுதான் இருக்கேன்னு தெரிஞ்சது, தூங்கலன்னு தெரிஞ்சது, தூக்கத்துல இருந்து ஏந்தனோட்டேன்னு தெரிஞ்சது. அந்த வெளிச்சம் இவரை படுக்கையை நோக்கி நகர்ந்து வராப்புல வேற இருக்கு. நகர்ந்து வருது.
கிட்ட கிட்ட கிட்டக்க வரதே பார்த்தா அது பெருசாகிட்டே வருது. அந்த வெளிச்சம் வந்தது. அப்படி கிட்டக்க வந்து இவர் கிட்டக்க பார்த்தாக்க ஒரு ஒளி, அந்த ஒளிக்குள்ள பெரியவாளோட திருமுகம், செங்கல்பட்டுல பார்த்தா அதே முகம். பெரியவனே கை தூக்கி பார்த்து சொல்றா, நான் சொன்னபடி செய், தாழ்மையோடு நீ விரும்பினதெல்லாம் அடைவ அப்படின்னு சொல்லி திருப்பி அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டும் எப்படி வந்ததோ அதே மாதிரியே சுருங்கிட்டு அந்த வெளிச்சம் ஒளி போயிடுது, மறைஞ்சு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது என்ன கனவுல சொப்பன வருமானம் கண்டமானா இல்லை, கிள்ளி பார்த்துட்டா நினைச்சுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இவர் தரகாணி கடியில் இருக்கிற இடியாரத்தை எடுத்து பார்க்குற மணி 3:45 என்னமோ காமிக்கிறது. இது அவர் வர்ணிக்கிறார். இது ஒரு ஆச்சரியமா இருந்தது. எங்கேயோ நான் செங்கல்பட்டுல பார்த்த பெரியவா இதை ஒன்றை நினைச்சுட்டே இருக்கோம், அதை நினைச்சுட்டு படுத்தணும் கனவு வருது அப்படிங்கிறது நமக்கு சைக்காலஜியில உளவியல் ரீதியெல்லாம் சொல்றா. ஆனால் யார் வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெரியவாடையே நினைச்சுன்னு சொப்பனத்துல வருவாரா கனவுல வருவாருன்னா வரமாட்டார். இவர் யாருன்னே தெரியாது, அவளுக்கு கனவுல போகும். அதனால இந்த தெய்வீகமான ஒரு அனுபவம் எல்லாம் நமக்கு தேவதைகள் தரிசனமா இருக்கட்டும், மகான்களோட தரிசனமா இருக்கட்டும், பெரியவாளோட தரிசனமா இருக்கட்டும், இதெல்லாம் கனவுல வந்ததுனால் நினைவுல வந்தாப்புலையே தான். அதை நாம அலட்சியமா எடுத்துக்க கூடாது. இப்படி கனவுல வந்த இது நினைவு, அதாவது ஸ்தூலமாவே வந்தார் அப்படின்னு தெரியுது, ஒளி வடிவமா வந்தார் அப்படின்னு தெரியுது. அந்த ஜோதி ஸ்வரூபமா வந்தார் அப்படின்னா ஒண்ணுமில்லை. திருவண்ணாமலையில போனாலும் அந்த பரமேஸ்வரன் என்ன இருக்கு, ஜோதி ஸ்வரூபமா தானே இருக்கு. ஆதியும் மந்தமும் இல்ல அருப்பெரும் சோதியை யாம்பாட மாணிக்க வாசகர்தான் சொல்றாரு. ஜோதி ஸ்வரூபம் தானே ஈஸ்வரனோட ஸ்வரூபம். அந்த திருவண்ணாமலைக்கு போனாலும் இந்த அருணாச்சலம் இதுதான் அப்படிங்கிறது உணர்த்துறாப்புல இங்க அதே ஒளி வடிவமா வந்து அதுக்குள்ள பிரிவா வந்து இவருக்கு திருப்பி அருள் செஞ்சு அவரோட ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுறா அப்படின்னு தெரியாது. இப்படி இவருக்கு ஜோதி ஸ்வரூபமா தெரிஞ்சார் அப்படின்னா நமக்கு உடனே ஆசை வந்துடும், நம்மளும் படுத்த கட்டி எப்படி ஜோதியா வருவரா அப்படின்னா தெரியாது. அதாவது இதுல வேடிக்கை என்னென்ன, அதெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு தைரியமா சொல்லவும் முடியாது. இல்லை இல்லை சார் வந்துடுவார் சார் அப்படின்னும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு, இது வரதோ வராததோ எதுவா இருந்தாலும் அவரோட சங்கல்பம். பல பேர் பார்க்கிறமே, பெரியவானா யாருன்னு தெரியாதவாளுக்கெல்லாம் கூட திடீர்னு பெரியவாளை பத்தி ஒரு அறிமுகம் ஏற்பட்டு ஒரு ரொம்ப தெரிஞ்சவாளுக்கு இருக்கிற பக்தியை விட இப்படி திடீர்னு தெரிஞ்சவாளுக்கு ரொம்ப வலிமையான பக்தி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதான் யார் ஆட்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாளோ, யாருக்கு அருள் செய்யணும்னு நினைக்கிறாரோ அவளுக்கு டெஃபினட்டா கிடைக்கிறது. பான்ஸ்நாராயண மாமாட்ட சொன்னாப்புல, அதாவது நினைச்சுட்டா வந்துடுறான். அவன் பாட்டுக்கு இந்த நாராயணனோட சிஸ்டர் சொல்றா, அக்கா சொல்றா நாகலட்சுமி, அவன் பாட்டுக்கு நினைச்சுட்டா விட்டு பெரியவாள்கிட்ட வந்துடுறான், அவனுக்கு அட்வைஸ் பண்ணும் அப்படின்னு. அதுக்கு பெரிய என்ன சொன்ன அப்படின்னு, அவன் நினைச்சுட்டா வரானா அப்படின்னு. அவன் நினைச்சுட்டா வர முடியாது, நான் நினைச்சுட்டா வரலாம், அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. இல்லை நீங்களாம் நினைச்சுட்டா என்கிட்ட வந்துட முடியுமா? முடியாது. நான் நினைக்கணும், இவாளுக்கு தரிசனம் கொடுக்கணும், இவாளுக்கு அனுபவம்னு நினைச்சேன். நான் நினைச்சாதான் வரல முடியும், அவன் நினைச்சுட்டு வர முடியாது. இதுல இருந்தே தெரியுது நமக்கு கனவுல வரணும்னாலும் அவர் நினைச்சுட்டா வரும். குஜராத்ல ஒரு தம்பதிகள், அந்த அம்மா அந்த மனைவி என்னன்னா ஒரு நாளைக்கு திடீர்னு காலங்காலத்தால என்னன்னு கணவன்கிட்ட அந்த ஊர்ல வர ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர், நம்ம ஊர் தினமணி தினத்தந்தி மாதிரி ஒரு குஜராத்தி நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பரை சொல்லி உடனே வாங்கிட்டு வா அப்படின்னு கணவனை காலங்காலத்தால எழுப்பி சொல்றார். அவருக்கு ஆச்சரியம், அது நீ ரெகுலரா பேப்பர் படிக்கிறவெல்லாம் இல்லை, எதுக்கு இப்போ இப்படி இந்த பேப்பரை கேட்கிறேன், முதல்ல டீ கொடு அப்படின்னு. டீலாம் நான் போட்டு ரெடி பண்ணேன், எனக்கு முதல்ல பேப்பர் தான் வேணும், போய் வாங்கிட்டு வா. இந்த கணவருக்கு ஒரே ஆச்சரியம், இன்னும் எனக்கு பேப்பரையே தொடாதுவோ, இன்னைக்கு என்ன இந்த பேப்பர்ல விசேஷம், டீ கூட கொடுக்க மாட்டேன்னு பேப்பரை கேட்கிறாரு.
சரி வேற வழி இல்லை, இவர் போய் வாங்கிட்டு வந்தோன்னு வாங்கி அறக்க பறக்க அதை திருப்புறா. பக்கமா திருப்பின்னு வரா, எதையோ தேடுறா தெரியுது. இவர் என்ன தேடுற, என்ன நியூஸ் அப்படி இரு அப்படின்னா ஒன்றும் சொல்லலை. இப்படியே திருப்பிட்டு வரத்தே ஒரு பேஜில் ஒரு விளம்பரம், முழு பக்க விளம்பரம். என்ன அப்படின்னா, ராமேஸ்வரத்துல ஆதிசங்கரர் மண்டபம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தத்துல ஆதிசங்கரர் 4 சிஷ்யாரோட இருக்கிற மண்டபம் இருக்கு சங்கரமடத்துல. அது பிரதிஷ்டை பண்ற கும்பாபிஷேகம், அதை பத்தினது வந்திருக்கு விளம்பரம். அது நடக்க போறது, இத்தனாதே நடக்க போறது, எல்லாரும் வரணும் அப்படின்னு அதெல்லாம் இந்த விளம்பரப்படுத்திருக்கா. அதுல தண்டத்தை வச்சுன்னு பெரியவா நிற்கிறா. பெரியவா போட்டோவை போட்டு இது மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணா, உணர்ச்சி, இவர்தான் அப்படின்னு பெரியவா படத்தை காமிச்சு சொன்னான். புருஷனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் மேல பேப்பர் கேட்கறதே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் பரபரன்னு காமிச்சு இவர் யாரு என்னன்னே தெரியாத வாளுக்கு. அதுல ஏதோ காஞ்சி காம கோடி விடாது இதுன்னு போட்டிருக்கிறது தான் பார்த்தா தெரியறதே ஒழிய என்ன ஏதுன்னு புரியல. அவர் சொன்ன, என்ன ஏதுன்னு விஷயத்த சொல்லு, நீ வட்டிக்கு இப்படி ஒரே மர்மமா இப்படி பேசியிருந்தீங்கன்னா எனக்கு புரியல. என்ன இவர் என்ன யாரு என்ன விஷயத்தை சொல்லுங்க. உடனே அவர் சொன்னா, இல்ல ராத்திரி கனவுல வந்தார், இவர் தான் வந்தார். என்ன பண்ணார் கனவுல வந்து அப்படின்னு அந்த அம்மா சொல்றா, நான் வீட்டு வாசல்ல போறேன், போறதே இப்படி குனிஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா ஒரு கால் தெரியறது, பாதம் தெரிஞ்சுது. என்ன நிமிந்து பார்த்தா காவி கட்டின்னு ஒரு சன்னியாசி நிற்கிறார். சன்னியாசி நின்னா இவ பார்த்துட்டு இந்த ஒரு உருவத்தை பார்த்துட்டு பிரமிச்சு போய் நிற்கிறா. உடனே அவர் கேட்கிற, என்ன வந்தா வான்னு கூப்பிட மாட்டியா? உடனே வாங்க உள்ள வாங்க அப்படிங்கிற. அப்புறம் உள்ள போனோன்னா உட்காருன்னு சொல்ல மாட்டியா அப்படிங்க, உட்காருங்க அப்படிங்கிற. உடனே அவர் சொல்ற, நீ தான் என்னை பார்க்கவில்லை, நானும் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றார். இது சொன்ன உடனே இந்த அம்மா கனவுல கேட்கிறா, இது எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது, எங்க இருக்கேன்னு ஒன்றும் தெரியாது, இப்பதான் பாக்குறேன். அப்படி இருக்கிறவங்கள நான் பார்க்க வரலன்னு நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? நீங்க தெரிஞ்சு நீங்க எங்க இருக்கேன்னு தெரிஞ்சு நான் பார்க்க வரலன்னா பரவாயில்ல. நீங்க யாரு, பேர் என்ன, ஊர் என்ன ஒண்ணுமே தெரியாது, இப்படி வந்து திடீர்னு நான் பார்க்க வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்றது? நீங்க யாரு, எங்க இருக்கே அப்படின்னு கேட்கிறா. உடனே அவர் சொல்றாரு, அப்படியா, நான் யாரு எங்க இருக்கேன்னு தெரியணுமா அப்படின்ட்டு உடனே நாளை கட்டல தினத்தந்தி வாங்கிப்பாரு தெரியும் அப்படின்னு கனவு. அதுக்காக தான் பேப்பர் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு இவர் சொல்றார். அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பேப்பர் வாங்கி சொன்னேன். கனவுல ஸ்பஷ்டமா சொன்னேன், இந்த பேப்பரை வாங்கிப்பாரு, நான் யாரு என்னன்னு எங்க இருக்கேன்னு தெரியுமா, பேப்பரை வாங்கிப்பாருன்னு சொன்னேன். அதனாலதான் வாங்கிட்டு வச்சுனேன். இவர் தான் நீங்க இவரை விசாரிக்கோ, எங்க இருக்காரு, எப்படி போகணும்னு கேட்டு உடனே நாம போய் பார்க்கணும். எனக்கு ரொம்ப இமீடியட்டா பார்க்கணும்னு தோணுது. புருஷன் பார்த்தார், இது என்னையாவது வேடிக்கையா இருக்கு. சரி, அப்புறம் காஞ்சி காமக்கோடி பீடம் அப்படின்லாம் போட்டுட்டு இருக்கனால அவள்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு விசாரிச்சு, ஆமா இங்க சங்கராச்சாரியாருக்கு இந்த இடத்துல ராமேஸ்வரத்துல கும்பாபிஷேகம் நடக்குது, அங்க போயின்னு இருக்கா அப்படின்னு சொல்ல, பெரியவா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுன்னு நேரே இந்த கணவன் மனைவியும் வரா தமிழ்நாட்டுக்கு. இவாளுக்கு ஊரு புதுசு, பாஷை புதுசு, எல்லாம் புதுசு. 2 நாளா இவன் சாப்பிட கூட இல்லாத வீட்டை விட்டு கிளம்பி இவரை பார்த்தாதான் பார்க்கறது அப்படின்னு ஒரு வெறி வரா. வந்தா பெரியவா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா, எங்க இந்த கேம்ப்ல இருக்கான்னு அந்த இடத்துக்கு வந்தா. வர சமயம் மத்தியானம் ஒரு 3 மணி வாக்குல இருக்கும். மடத்துல அவாவா பூஜை முடிஞ்சு சாப்பிட்டுட்டு ஆகாரம் பண்ணி கொஞ்சம் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. பெரியவாளும் கொஞ்சம் விஸ்ராந்தி பண்ணிக்க உள்ள போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுது. இவ வந்தவோ சொன்னா, எனக்கு இல்லை இம்மிடியட்டா பார்க்கணும் பெரியவாளை அப்படி, உடனே பார்க்கணும். உடனே மடத்துல இருக்கிற சொன்னாரு, இப்பதான் பெரியவா பூஜை எல்லாம் முடிஞ்சு வெச்சம் பண்ணி ரெஸ்ட் எடுத்து இருக்கா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பெரியவாளே வெளியில வருவா, நீங்க பார்க்கலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம். நீங்க அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருங்க அப்படின்னா, அவரை பார்க்காத சாப்பிட மாட்டேங்க, எனக்கு முதல்ல பார்க்கணும், நான் பார்த்தாதான் சாப்பிட்டேன் அப்படின்னு இந்த அம்மா முடியாதுன்னு பிடிக்கிறா. இப்படி இந்த அம்மா இப்படி பண்றதை பார்த்து மடத்துல படுத்து என்ன பண்றதுன்னு தெரியல.
என்ன பண்ணா புதுப்பிரிவாள்கிட்ட போய் சொன்னான், இது மாதிரி யாரோ வந்திருக்கா குஜராத்லேருந்து இந்த தம்பதிகள். அந்த அம்மா ஒரேடியாக ஒரே வைத்தியம் முடிச்சாப்புல இருக்காங்க, பெரியவாளை பார்த்தோம் அப்படின்னு. என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னா உடனே அவர் வந்தார் வெளியில் வந்து அவர் சமாதானப்படுத்தி பார்த்து, இருக்கலாம், வெயிட் பண்ணுங்க, இங்கே தான் வருவான், அதுக்குள்ளே நீங்கள் ஆகாரம் பண்ணீங்கன்னா எல்லாம் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா இங்கேயும் சொல்கிறா. ஒரு ஐடியா எமோஷனலாக இருக்கா. இப்படி பேசிட்டே கிட்டே பெரியவா வெளியில் வந்துட்டா. யார் என்ன ஆச்சுங்க, யார் வந்துருக்காங்க. அப்புறம் தான் இவரை பார்த்தா, பெரியவா அப்படி உட்காந்துட்டு இருக்கா. இது பார்த்தோன்னே இவரை பார்த்தோன்னே அவளுக்கு உணர்ச்சி வசப்பட்டா, அழுதா, ஒரே எமோஷனலாக. பெரியவாவும் பிசாதம் இருந்தா. அப்புறம் ஆசுவாசப்படுத்தினா எல்லாம் பண்ணிட்டு, யாரு எங்கேருந்து வர, என்ன விஷயம் முதல்ல கேளு கேட்டா. இந்த அம்மா எல்லாம் சொன்னான், நாங்கள் குஜராத்லேருந்து வரோம், எல்லாம் அவர் இருக்கணும்னு சொன்னார். சரி, என்னை எப்படி தெரியும், எதுக்காக பார்க்க வந்தா கேளு அப்படின்னா. உடனே அந்த அம்மா சொன்னா, சொப்பனத்தில் வந்து என்னை பார்க்கவான்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் கேட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா. கனவெல்லாம் சொன்னான், இந்த மாதிரி வந்தால் இந்த பேப்பரை வாங்கிப்பான்னு சொன்னால் அதை தான் வச்சுன்னு வரும் அப்படின்னா. இது கேட்குறவாளுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. உடனே பெரியவா, அப்படியா சொன்னேன் வந்து, சரி என்னைக்கு சொன்னேன், என்னைக்கு சொப்பனத்தில் வந்து சொன்னேன். இது சொன்னோம் என்னைக்குன்னு கனவு வந்திருக்கு அப்படின்னா, என்னைக்கு வந்து சொன்ன அப்படின்னா டேட்டு டைமெல்லாம் சொல்ல முடியுதா, தெரியல. இருக்கும், ஒரு 4 நாள் முன்னால் இருக்கும் அப்படின்னா. 4 நாள் முன்னால்னா என்னைக்கு கரெக்டாக சொல்லுவோம் அப்படின்னு. இது கேட்டால் அந்த அம்மாவுக்கு தெரியல, சொல்ல தெரியல. இன்னைக்கா இருக்குமா அன்னைக்கா இருக்குமா அப்படின்னா தெரியல தெரியல. இப்படி 2-3 கேள்வி கேட்டுட்ட உடனே பௌர்ணமி என்னைக்கோ அப்படின்னு. இது பௌர்ணமி என்னைக்கோன்னு உடனே நமக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாமா, கரெக்ட் பௌர்ணமி அன்னைக்கு தான் அப்படின்னு. இது சொன்னா பெரியவா கிட்ட, நான் இத்தனை நேரம் கேட்டேன் தெரியலன்னா, இப்போ நான் பௌர்ணமின்னு ஆமாண்ணா நான் சொன்னேங்கிறதுக்காக சொல்றாளா கேளு அப்படின்னு கேட்டா. நீ இத்தனை நேரம் இன்னைக்கான்னு கேட்டா சரியா தெரியலன்னா, இப்போ பெரியவா பௌர்ணமி என்னைக்கோ அப்படின்னாக்கா ஆமான்னு சொன்னா எப்படி அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னா, இல்லை இப்போ ஞாபகப்படுத்தணும்னு வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு தான். எதனால சொல்றேன்னா, அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு எங்க நண்பர் வீட்டில் சத்யநாராயண பூஜை நடந்தது. அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு எல்லாம் வந்துட்டு ராத்திரி படுத்துன்னு இருக்கிறதே தான் கனவு வந்தது. அதனால பௌர்ணமியோன்னு கேட்டோன்னே எனக்கு உடனே சத்யநாராயண பூஜை ஞாபகம் வந்தது. அதனால சொன்னேன், டெஃபினட்டா சத்யநாராயண பூஜை வந்து பார்த்துட்டு ஃப்ரெண்டு வீட்லேருந்து வந்து படுத்துன்னு அன்னி ராத்திரி தான் அந்த கனவு வந்தது. அதனால டெஃபினட்டா பௌர்ணமி அன்னைக்கு தான் பெரியவா வந்தா. பெரியவா சிரிச்சா. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். யாரோ கனவுல போனது. ஆனால் இவர் என்ன சொல்ற, திதி முதற்கொண்டு சொல்ற, இன்னைக்கு வந்தேன்னா அன்னைக்கு வந்த. இது அவ பெரியவா சந்தேகமா கேட்டாப்புல இருக்கு. என்னைக்கு வந்தான்னு கேளு, எதுக்காக வந்தான்னு கேளு, நான் யாருன்னு தெரியுமான்னு கேளு, எல்லாம் கேட்டுட்டும் கடைசியில எங்க போய் வைக்கிறா விஷயத்த அப்படின்ன. பௌர்ணமின்னு கரெக்டா திதியை சொல்லுவானே. இதையும் தெரியுது. இவர் என்னைக்கு போறாரு, எப்போ போறாரு, யார்கிட்ட போறாரு அப்படிங்கிறது இவர் டைரியில ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க. நமக்கு வேணா தெரியும். அதுக்கப்புறம் அந்த அம்மா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா. சரி என்ன வேணும் இப்போ கேளு, அதான் பார்த்துட்டா என்ன வேணுங்கன்னா, பார்த்துட்டேன், இனிமே எங்கேயும் போக மாட்டேன், பெரியவாளோடையே இருக்கேன் அப்படின்னா. இது எப்படி இருக்கிறது பண்ணை பெரியவா சொல்றா, இங்கேயே இருக்கிறதுங்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராத விஷயம். நீனா ஒரு பெண்ணா இருக்க, உனக்கு குடும்பம்லாம் எல்லாம் இருக்கு, பார்த்தா சொல்லியும் அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு. இல்லை இன்னுமே என்ன பெரியவாளை பிரிஞ்சு இருக்க முடியும்னு தோணல. இத்தனை நாள் தெரியாத இருந்தது, இருந்தாச்சு. இப்ப தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் பார்க்காத வரைக்கும் தான் நமக்கு பக்தி வரமாட்டேங்கிறது. பார்த்துட்டோம் அனுபவிச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் பக்தி வராதையா இருக்கும். அப்படி பார்த்தும் பக்தி வராத இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே பாவம் ஜாஸ்தியா இருக்கும். கர்மவினா ரொம்ப கொடுமையா இருந்தால் வேணாக்க அப்படி கட்டாயத்திற்க பார்த்தும் பிரியம் வராத இருக்கலாம், பக்தி வராத இருக்கலாம். ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் வராத இருக்குமா, இருக்க முடியுமா சொன்னா அதுக்கப்புறம் பெரியவா சமாதானப்படுத்தி, இல்லை இது சம்பிரதாயமும் இல்லை வழக்கமும் இல்லை,
பெரியவாளை பார்க்குற வாடத்தெல்லாம் பெரியவாளோட இருந்தால் தேவையான போல தான் இருக்கு. அதுக்காக எல்லாரையும் வாங்கணும்னு சொல்லி தான் மடத்துலேயே இடம் இருக்கும். அப்புறம் சமாதானப்படுத்தி, பெரியவா உனக்கு என்ன என்னோடய இருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்ட்டு, நீ என்ன பண்ணு, நீ உன் ஊரில் போய் என்னை நினச்சிட்டே இரு, நானும் உன்னை நினச்சிட்டே இருக்கேன். நம்ம 2 பேரும் மனசளவில் ஒன்றா இருக்கிறோம். ஃபிசிக்கலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃபிசிக்கலாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை. மனசுனால ஒன்றா இல்லைன்னா ஃபிசிக்கலாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நம்ம மனசளவில் ஒன்றாயிட்டா ஃபிசிக்கலாக வேணுங்கிற அவசியம் இல்லை. அதான் அந்த விஷயம். இவா பட்டுக்கோட்டை கரம்பக்குடிங்கிற இடத்துலேருந்து காசி யாத்திரையில் இருக்கிறதே பட்டுக்கோட்டைக்கு போயின்னு இருக்கா. போகிற வழியில் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறதே பெரியவாளை அந்த ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு வர்றது அப்படின்லாம் ஒரு சம்பிரதாயம். ஒரு ஊருக்கு வந்து அந்த ஊர் எல்லையில் போய் அவளை பூர்ணகும்பத்தோடு அழைக்கிறது. அது மாதிரி அவள் ஊருக்கு போகிறதே அவளை ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு வருது அப்படின்னு. இந்த கரம்பக்குடி ஜனங்கள்லாம் ஊர் எல்லை வரைக்கும் வந்தது. பெரியவா உத்தரவு கொடுத்து, இனிமேல் நான் எங்கள் வழியை பார்த்து போகிறேன், நீங்களாம் உங்கள் காரியத்தை போய் பாருங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்து அனுப்பிச்சா. எல்லாரும் போயாச்சு. இவா பரிவாரத்தோடு இவா பல்லாக்கில் உட்காந்துருக்கா போயின்னு இருக்கா. ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் சவாரியை நிறுத்தினா என்ன அப்படின்னா, பின்னால ஒருத்தர் ஓடி வந்துருக்கு. ஒரு கழுவர் வயசானவர். இந்த ஸ்பீடுக்கு நடக்க முடியல, அவர் வந்துருக்கு. இல்லை, ஒருத்தர் பாவம் துரத்தின்னு வர்றாரு. அவர் வரட்டும், அவரை விசாரிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு. நீ கீழே இறங்கிச்சுன்னா பல்லாக்கிலேருந்து கீழே இறங்கி உட்காந்துருக்கா. அவர் வந்தவர் ஏதோ கொண்டு வந்த பழம் குங்குமப்பூ எல்லாம் கொண்டு வந்து பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ண. நீ யாரு அப்படின்னா, எங்கேருந்து வர அப்படின்னா, கரம்பக்குடியிலேருந்து வரேன். கரம்பக்குடியா? நான் இத்தனை நாள் அங்கே தானே இருந்தேன். உன் ஊரில் இருக்கிறதே பார்க்காத விட்டுட்டு அப்புறம் ஊரை விட்டு வரத்தே துரத்தின்னு வர அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், இல்லை ஊரில் இருக்கிறதே பார்த்தேன், அதனால தான் வரேன் அப்படின்னு. ஏதோ ஒரு தரம் பார்த்துட்டு கணத்தில் போட்டுன்னு விடுற கேஸாது. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரியவாள் பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது அப்படின்னு ஒரு பாட்டு. அதை கேட்டேன்னா நிச்சயம் நம்மளால உருகாத இருக்க முடியாது. அது ஒவ்வொரு அசைவுமே ஒரு பிரம்மானந்தம் தான். அதரம் மதுரம், வதனம் மதுரம், ஹசிதம் மதுரம், மதுராஷ்டகம் அப்படின்னு வல்லபாச்சாரியார் பண்ணியிருக்கு. அந்த கிருஷ்ணனோட என்ன பெருமை அப்படின்னு, அவன் எதை பண்ணினாலும் மதுரமா இருக்குப்பா, ஸ்வீட்டா இருக்கு. நாம பண்றதெல்லாம் அப்படி இருக்குமோ? நாம பண்றது நம்ம ஆத்துல இருக்கவளுக்கே பிடிக்கல, மதுரமாவா இருக்கும் அப்படின்னு. இவன் பண்றது அத்தனை பேருக்கும் பிடிச்சிருக்கு. சரி, ஏதோ இதை பண்ணார் அதை பண்ணினார், புல்லாங்குழல் ஊதினார், இனிமையா இருந்தது, வெண்ணெய் எடுத்து வாயில போட்டார், நல்லா இருந்தது, என்ன வேணா பரவாயில்ல. யாராலும் திருடினது யாருக்காரும் பிடிக்குமோ? திருடினது பிடிக்குமா அப்படின்னா, திருடினது பிடிக்கிறதோட இல்லை, இவனுக்கு அந்த திருடுறதே ஸ்பெஷலா இருக்கு. இவனோட ஐடென்டிஃபிகேஷன் யாரு அப்படின்னா, லீலா சுகர் அப்படிங்கிற கிருஷ்ண பக்தர். அவர் சொல்ற சோராகிரகண்யம் பலி அப்படின்னு, என்ன திருடர்கள்ல தலைவனை நினைக்கிறேன் அப்படின்னு. சோராகிரகண்யம் நல்ல டைட்டில். தெளிவா ஆச்சரியப்படுறா. எப்படி இல்லைன்னா பக்தாளுக்கு பக்தி அனுபவிச்சோம்னா எப்படி இல்லாம வார்த்தை வந்து விழுறது அப்படின்னு. சோராகிரகண்யம் அப்படின்னா, சோரர்னா திருடன், திருடன்லயே கெட்டிக்காரன்னு அர்த்தம். தலைமையான திருடன். சும்மா இந்த லோக்கல் திருடன்லாம் பிட் பாக்கெட் கேஸ்லாம் இருந்தது. இப்படி மத்தவா திருடினா தூக்கி ஜெயில போடுறோம். இவனை திருடினான்னா என்ன பண்றான் அப்படின்னு, ஜனாபாயின்னு ஒரு பக்தர், அந்த அம்மா சொல்றா, ஒரு பெரிய திருடன் இருக்கான், பிடிச்ச எல்லாரும் உள்ள போடுங்கோ, இல்லைன்னா அவ்வளவுதான் க்ளோஸ் அப்படின்னு. அவன் எங்க இருக்கான்னு, பண்டரிச்சாச்சோ, பண்டரிபுரத்துல இருக்கான் ஒரு பெரிய திருடன் அப்படின்னு. தெரியலாகடா பண்டரிச்சாச்சோ. அவனை என்ன பண்ணு அப்படின்னு, ஹிருதய பந்திகானா அப்படின்னு. அவனை தூக்கி இதயம்ங்கிற அந்த சித்தம்ங்கிற ஜெயில தூக்கி போட்டேன். அந்த திருடனை பிடிச்சி ஒரு வழியா உள்ள அடைச்சுட்டேன், போட்டேன் அப்படின்னு. அங்க உட்காந்து திருட்டுவன், இந்த திருடன் என்ன பண்றானோ அப்படின்னு ஜெயில உட்காந்துட்டு தப்பிச்சு போகணும்னு ஒரே கூத்தடிக்கிறான். இந்த திருடனை ஜெயில போட்டாக்க எல்லாரும் சௌக்கியமா இருக்குன்னு இருக்கிறப்ப அவளா ரிலீஸ் பண்ணலன்னா ஏன்னா ஏறி குச்சாலும் ஓடலான்னு தானே திருடனோட சுபாவம் பார்க்கணும். அத மாதிரி இவ பிடிச்சி உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள போட்டணும்னு அவன் என்ன பண்றான்னு ஒரே குதிக்கிறான், எப்படி தாவி வழியில போயிடலான்னு அப்படின்னு. ஹிருதய பந்திக்கான ஆந்தர வெட்டல கொஞ்சம் உள்ளுக்குள்ள அப்படியே குதிக்கிறான் அப்படின்னு.
அதனால என்ன பண்ணிடலாம் அப்படின்னு அப்படி தப்பிச்சு போனோன்னு என்னன்னு பூச்சா என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் யாரும் அடிப்போம் போலீஸ். அதை மாதிரி இவனும் ஓங்கி 4 சாத்தினாலும் மரியாதை உட்கார்ற அவளை திருடனை எதிர்த்து ஓட பார்க்கற அப்படின்னு ஓங்கி 4 சாத்தினே ஏதான அப்படின்னு ஹம்ச சோகம் சோகம் ஹம்ச அப்படிங்கிற மகா வாக்கியத்தினால மாறாதா நீங்க நீ ஏன் நானே நீ அப்புறம் வெளியில போய் எங்க போய் நிற்ப? எங்கேருந்து தப்பிச்சுட்டு போக முடியும்? உன்னால என்னை விட்டு நீ எங்க போக முடியும்? உன்னை விட்டு நான் எங்க போக முடியும்? அதுதானே வேதம் சொல்லுது. அப்படி வேதம் சொன்ன மகா வாக்கியத்தினால ஓங்கி 4 சாத்தி அவனை உள்ளுக்குள்ள உட்காந்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஜனாபாயோட அபங்கம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்படிலாம் அதை போல லீலாசுதர் என்ன பண்றார் அப்படின்னு இருக்கிறதுலே சோராகிரகண்யம் பரிவேகம் அப்படின்னு இந்த திருடர்கள்ல பலைய திருடன். ருத்ரனே அப்படிதானே சொல்றது, தஸ்கராணாம் பதையே நமஹா அப்படின்னு திருடன்லயே பல தினசல் எதை சொல்றது, வழிப்பறி கொள்ளைக்கு தலைவன், திருடனுக்கு தலைவன், பலைய திருடனுக்கு தலைவன். அப்படி என்னத்தை தான் திருடுறார் அப்படின்னு திருட மாட்டேங்கிறியேன்னு ஒரு மகான் அழகர். என்னன்னு இப்படி என் மனசு திருட மாட்டேங்கிறீங்க, என்னத்தெல்லாமோ திருடுற, வெண்ணையை திருடுற, பாலை திருடுற, தயிர் திருடுற, நான் இப்படி இருக்கேன், என் மனசை திருடக்கூடாதா? அதை கொள்ள வாங்கிக்க மாட்டியா? கொள்ள போகாதா அது உங்ககிட்ட அப்படின்னு எங்கிறா இல்லையா? அதை போலதான் இவர் பார்த்ததுக்கு அப்புறம் விடுறதா இல்லை, பார்த்தப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. அது ஒவ்வொரு அசும் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. திருடுறது மற்றவா திருடினா நமக்கு கோபம் வரும், இவன் திருடினா அதுவே அழகா இருக்குன்னு. அப்படிதான் அந்த வல்லபாச்சாரியர் ஒவ்வொன்றும் சொல்ற. வலிதம் மதுரம் வமிதம் மதுரம் அப்படின்னு. வலிதம் அப்படின்னா கோணல் வலிக்கிறது, பளிச்சு இழுப்பு அப்படின்னா கோணல் கையங்காலும் கொள்ள விட்டு இழுக்கிறது, அதுதான். அப்படி அடுத்த வாடா இருந்தா கோண பையன்னு வைவோம், இவன் கோணலா இருக்கிறதே என்ன இருக்குன்னு அதுவே அவனுக்கு ஐடென்டிபிகேஷன் அழகா இருக்கு. வெறும் ஒத்த கோணம் இல்லையா, திருபங்கி லலிதாகாரம் அப்படின்னு கழுத்த ஒரு பக்கம் சாச்சின்னு இருக்கான், இடுப்பு ஒரு பக்கம் சாச்சின்னு இருக்கு, காலை ஒரு பக்கம் இழுத்துன்னு இருக்கு, இப்படி 3 கோணலா இருக்கு. ஆனால் அதுதான்ப்பா அழகா இருக்கு. இன்னைக்கும் கிருஷ்ணர் வைக்கிறான்னா இப்படிதான் வைக்கிறான், நேரம் நிற்கிறாப்புல வச்சா நன்னா இல்லை நமக்கே. இவன் நேரம் நின்னானா நல்லா இருக்க மாட்டேங்கிறது, கோணலா இருந்தாதான் அழகா இருக்கு அப்படின்னா ஏன்னு அதுதான் பரபிரம்மம் அப்படிங்கிறது சாட்சி. அங்க அது பூர்ண வஸ்துவா இருக்கிறதுனால, ஆனந்த வஸ்துவா இருக்கிறதுனால அதோட அங்க எது இருந்தாலும் ஆனந்தத்தை தான் கொடுக்கும், பூர்ணமாயிடும். வமிதம் மதுரம்னா வாமிட் பண்றது. வாமிட் பண்ணினா யாரும் வாமிட் பண்ணா யோந்து ஓடுவோம், இவன் வாந்தி பண்ணினா மட்டும் ஆனந்தமா இருக்கான். பண்ண ஆனந்தமா இருக்கு, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன அப்படின்னு இவர் வாந்தி பண்ணினதுக்கு பேர் தான் பகவத்கீதைன்னு பேர். வாயிலேந்து துப்புறது எல்லாமே வாய்க்கு தானே, அது வார்த்தையா துப்பினான்னு சமானா துப்பினான்னு. பவிதம் மதுரம் அப்படின்னு வல்லபாச்சாரியர் அத்தனையும் மதுரம் மதுரம். இது அத்தனையும் ரீசன் என்னன்னு, நீ பிறந்த ஊரே அப்படிதான் இருக்கு, மதுராதிபதி ரகிலும் மதுரம். நீ பிறந்த ஊர் பேரு கூட எப்படி இருக்கு பாரு, ஸ்வீட்டாவே இருக்கு. அத போல அந்த பூர்ண பிரம்மமா இருக்கிறதுனால, பிரம்ம வஸ்துவா இருக்கிறதுனால பெரியவாட ஏதோ ஒரு தரம் பார்த்தாக்க கரம்பக்குடியில ஊர்ல பார்த்தாக்க சரி சரி அப்படின்னு போயிடுமா அப்படின்னு. அப்படி இருந்ததுன்னா அது சாதாரண வஸ்து. நாமளுதான் லைஃப்ல எத்தனையோ பேரை பார்க்குறோம், எவ்வளோ விஐபிஸை பார்க்குறோம், எத்தனையோ பேரோட பேசுறோம், பழகிறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் எதுவும் நமக்கு மனசுல நீங்காத இடம் பிடிக்கல. ஆனால் பெரியவாட ஒரு ஃப்ராக்ஷன்ல பார்த்தது, ஒரு க்ஷணத்துல பார்த்தது, இல்லை ஒரு போட்டோல பார்த்தது, அப்படியே நம்ம மனசை விட்டு நீங்காத இருக்கு அப்படின்னா அதுதான் பரம்பொருளுங்கிறதுக்கு சாட்சி.